எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாங். இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னு வச்சேன்னா, இப்போ தெரியும்ல நமக்கு எல்லாமே வருத்தம் கொடுக்குற ஒரு தகவல் தான் வந்துட்டு இருக்குது. கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நிறைய உயிர் போயிருக்கு, நிறைய பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் வருது. ஓகேவா? இது வந்து டிவிக்கே நடத்துகிற பொதுக்கூட்டம், போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கு, லொக்கேஷன் மாற்றிருக்காங்க. 30,000 பேர் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 60,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. டிவிக்கே சொல்கிறாங்க அவங்க எல்லா போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாங்கன்னு. போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காப்புல. ஆனால் க்ரௌட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ப்ரெஷர் வந்து பேரிகேட்ஸ் கூட தாங்கலை. அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறேன். நான் ஒன்று தான் சொல்கிறேன். இது வந்து டிவிகேக்கும் சொல்கிறேன், விஜய் சாருக்கும் சொல்கிறேன், தளபதிக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன். அரசியல் பொதுக்கூட்டங்கள் நிறைய நடக்கும். ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை. இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு, முன்னாடி நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் போன உயிருக்கு வந்து நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலோ இல்லை என்ன சொன்னாலும் அது ஈடாகாது. அதை மட்டும் பண்ணாதீங்க. இந்த உயிரை வச்சு அரசியல் மட்டும் பண்ணாதீங்க. அந்த உயிருக்கு விலையிடாதீங்க. அதுதான் கொச்சமான சம்பவம். உண்மையாக பார்த்தீங்கன்னா இது வந்து 2-3 வாட்டி இந்த வார்னிங் கிடைச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஸ்டேடியம் இல்லைன்னா ஓப்பன் கிரவுண்டு இல்லைன்னா எது பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெரிய இடம் பார்த்து பொதுக்கூட்டத்தை பண்ண பாருங்கள். சும்மா ஏதோ வந்தோமா, நம்ம வந்து மூவி ப்ரமோஷன் மாதிரி வந்தோமா போனோமான்னு இல்லை. போன உயிருக்கு யார் தான் கொடுக்குறது? கரெக்டாக மக்கள் கூட அதான் சொல்கிறேன் நான். அவர் பேசுகிறாரா, அவரை பார்க்க முடியலைன்னா விட்டுருங்க. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தம்பி தங்கை அவங்கள பாருங்கள். அவங்க வாழ்நாளாக பார்க்கணும். அவர் இன்றைக்கி மட்டும்தான் வருவார், நாளைக்கு வரமாட்டார். அவர் நம்மளை மாதிரி மனுஷன் தான். அவர் பேச வராரு. அவர் என்ன பேசுகிறாரு கேளுங்க. கேட்க முடியல, பார்க்க முடியல, விட்டுருங்க. நம்ம உயிரை விட பெருசு இல்லைங்க. அது உயிரை விட பெருசு யாருமே இல்லைங்க. நம்ம இப்போ நான் அங்கே போன குழந்தைங்க உயிர், அங்கே போன உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? போன உயிர் தான். அதான் நான் சொல்கிறேன். இதில் வந்து எல்லாருமே ஒரு கட்டுப்பாடோட ஒரு ஒரு தன்னடக்கத்தோட இது வந்து மனுஷன் பேசுகிறான். மனுஷனாக பாருங்கள். அவர் திரையிலிருந்து தரையிலுக்கு வந்திருக்காருப்பா. அவர் இன்னும் அந்த ஸ்டார்டம் விட்டு வந்திருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. நம்மளில் ஒருத்தராக வந்திருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு ஏன் உயிரை விடுறோம் நாம? சும்மா பாருங்கள், கேளுங்க. இதில் கூட கட்சிங்க எல்லாமே அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எதிர்பார்த்து சொல்லி கொடுத்து தான் நடந்துருச்சு இன்றைக்கி. ஆனால் அவங்களும் அது ப்ரிகாஷன் பார்த்துருக்கணும், இல்லைனா ஓப்பன் கிரவுண்ட் பார்த்துருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பி ஈக்குவல். ஆனால் மக்களுக்கு நான் இப்பவும் சொல்கிறேன், குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், அவர் வந்து சொல்கிறத கொள்கையை பாருங்கள், சொல்கிறத கேளுங்க. நிறைய மீடியம் இருக்குது. இன்றைக்கி போய் நின்று தான் பார்க்கணுன்னு ஒன்றுமே இல்லை. திரையில் பார்க்குறது வந்து வேறு, சினிமா பார்க்குறது வேறு, இவங்க பொதுக்கூட்டத்தில் போய் பார்க்குறது வேறு. பொதுக்கூட்டத்தில் தூரம் நின்னா கூட நீங்கள் உங்களுக்கு கேட்கல. உயிரை ஏன் விடுறீங்கப்பா? உயிரை ஏன் விடுறீங்க? உயிரை விடாதீங்க. நீங்கள் உங்களை பெற்ற அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுக்காக வாடுறவங்க இருக்காங்க, உங்களை சுற்றி பற்றி வாரவங்களுக்கு அதை நினைங்கன்னு சொல்லி நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.